கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கொங்கோரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்க போகிற புறநானூறு படத்தை பற்றின ஒரு ஹாட் டாபிக் வந்துச்சு. ஹீரோயினாக ஸ்ரீலீலா எப்போவோ கமிட் ஆகிட்டாங்க. இந்த கேரக்டரில் மிக முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரை யார் பண்ண போகிறாங்க, ஒரு ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நினச்சாங்க. ஏன்னா சூர்யா நடிக்கும் போதே அந்த கேரக்டரை துல்கர் சல்மான் தான் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில காரணங்களால் சூர்யா வெளியே போனோம், துல்கரும் போயிட்டார். இப்போ சிவகார்த்திகேயன் வந்தப்புறம் அந்த வில்லன் கேரக்டரில் யார் நடிக்க போகிறாரு அப்படிங்கும்போது 2 ஹீரோக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு தகவல் வச்சு நாமளும் அதை ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது முதல்ல ஜெயம் ரவி கிட்ட வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுக்கப்புறம் விஷால்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த தகவல்களெல்லாம் கேட்டு விஷால் அவர்கள் செம்ம கடுப்பாகி ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதாவதுங்க, வில்லனா நானா நிச்சயமாக கிடையவே கிடையாது. என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்லையும் அந்த படங்களை வேறு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலையும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வதந்திகள் எப்படி கிளம்புது அப்படிங்கிறத வேற நோக்கி பார்த்தா தெரியுது. அவங்க யாருன்னா என்னுடைய ஹேட்டர்ஸு. என்னுடைய 20 வருட ஹார்ட் ஒர்க்கை வேணும்னே ரொம்ப சீப்பாக எடை போடணும், விஷாலை வளரக்கூடாது, விஷாலோட உழைப்புக்கு வெந்நீர் வைக்கணும், அந்த வேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷ கிருமிகளால் தான் இந்த மாதிரியான வதந்திகள் கிளம்புது அப்படிங்கிறத வேரை நோக்கி நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் இப்போதைக்கு இந்த மாதிரியான வில்லன் கேரக்டருக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அது சரியான நேரமும் கிடையாது. எனக்கு அதற்கு பண்ணணுங்கிற மனநிலையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வதந்திய பரப்புங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் உங்கள் உழைப்பு மூலம் நீங்கள் வளருங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் வதந்தியை பரப்பி விட்டு வேற ஒருத்தரை தூக்கி நிறுத்துறதுக்காக இன்னொருத்தரோட மட்டம் தட்டுற இந்த மாதிரி பழக்கத்தை தயவு செஞ்சு நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ செம்ம கடுப்பாயிட்டார் மனுஷன். ஏன்னா ஏற்கனவே லோகேஷ் அவர்கள் லியோ படத்தில் வில்லன் அழைக்கிறது கேட்டபோது கூட நாகரிகம் மறுத்துட்டாரு, டேட்ஸ் இல்லை அப்படின்னு. ஆனாலும் கூட இவ்வளவு பெரிய ஹீரோவாக மார்க் ஆண்டனி 100 கோடி வசூல் படத்தை கொடுத்துருக்காரு. அவர் எப்படி இப்போ போய் வில்லன் நடிப்பார் அப்படிங்கிற இயல்பான ஒரு கேள்வி தெரிஞ்சாவே இந்த மாதிரியான ரூமர்லாம் யாரும் பரப்பிவிட மாட்டாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் எஸ்கேவுக்கு வில்லனா புறநானூறு படத்தில் வேறு யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு.